நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். என்னண்ணே பவானி போட்டோ இருக்கு? தெரியல தம்பி, அது எங்க பைய இல்ல. பிறகு வேற எங்க இருந்து நான் கொண்டு வந்தீங்க? ஏங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோமே, அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்போம். அப்போ பவானி சென்னையில தான் இருக்காளா? அண்ணா எந்த ஹோட்டல்ல இருந்துண்ணா? ஏங்க இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான் தலைமுழுகியாச்சுல்ல, பைய தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பாப்பீங்களா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? அந்த பேக்குள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போது. நீ கூட போய் பேக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துடு. வேற எதுவும் பேசிக்க வேண்டாம். சரிங்கம்மா. இந்தம்மா. வாங்க. வரங்கம்மா. ஜோதி, மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் அப்பவே போலான்னு சொன்னேனேம்மா, நீங்க வேணான்னு சொன்னீங்களே. இப்ப போகணும் போல இருக்கு. யாருக்கு மாமா ஃபோன் பண்றீங்க? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு தான்மா. அவர் தான் உங்க பாட்டியோட அட்ரஸ் கொடுத்தாரு. இப்போ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. மாணிக்கம் ஐயா எங்க? தாத்தா தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போனாரு. பவி, நீ ஒன்றும் பயப்படாத. அவர் ஃபோன் மட்டும் எடுத்துட்டாருன்னா உன் பாட்டியோட அட்ரஸ் கிடைச்சிரும். அன்னைக்கு பவானி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப அவ மேல இருந்த கோபத்துல நான் பேசாம இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இப்ப அந்த கோபம்லாம் என் மனசுல கொஞ்சம் கூட இல்லை. பவானி என் கூட இருந்தப்போ அவ எவ்வளவு முக்கியம்னு எனக்கு அப்ப தெரியவே இல்லை. ஆனா அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு அது புரிஞ்சுது. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பவானியோட போட்டோவை பார்த்ததும் அவ திரும்பி என்கிட்ட வந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்படி அது நடக்கிறப்போ அதுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடாம நீதான் அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். அம்மா, உன்னை மலை போல நம்பியிருக்கேம்மா. நீதான் எனக்கு பக்கத்துணையா இருக்கணும். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமணிந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரபெருவிருந்தே பணியேறு நுகர்வரனின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எனக்கு என்னமோ பயமாவே இருக்குங்க. நீ பயப்படுற மாதிரி இல்ல, புள்ள நல்லபடியா பிறக்கும். வெளியே பணம் கேட்டிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்துடலாம். சரியா? சரிங்க. தம்பி, இத வச்சுக்குங்க. யோசிக்காதீங்க, வாங்கிக்கிங்க. எனக்கும் இதே வயசுல ஒரு பொண்ணு இருக்கா.
அவளை நினைச்சுதான் நான் இதை செய்யறேன். வாங்கிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் உங்க பொண்ணும் உங்க வாரிசு மொத்தமும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அப்ப நான் வரேன். ம். வாங்க சார். வணக்கம். என்ன சாப்பிட்றீங்க? ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. ஆ. இந்த பொண்ணு இங்கே வந்தாளா? இல்லையே சார். இவன் எங்கே வந்தானா? இல்லையே, இவரும் வரல சார். என்னண்ணே, இந்த ஹோட்டலில் தான் இந்த பேக் கிடச்சுன்னு சொன்னீங்க. ஆமா தம்பி, இங்க தான் கிடைச்சது. பேகா? என்ன பேகு? இதோ இந்த பேக் தாங்க. இங்க வந்து சாப்பிட்டுட்டு போனப்ப தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம். ஆமாம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேகை காணோன்னு ஒரு பெரியவர் தேடினாரு. என்ன சார் குழப்புறீங்க? அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேர் தானே வந்திருக்கணும். சார், நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற 2 பேருமே இங்கே வரல. ஒரு பெரியவரும் ஒரு பையனும் தான் வந்தாங்க. கூட ஒரு சின்ன பொண்ணு வந்தது. பேகை காணோன்னு சொன்னதுமே அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பாரதியும் பவானியும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேற யாருக்கு வந்திருப்பா? அண்ணே, இதை பிடிங்க. சரி, இது என்னுடைய நம்பரு. அவங்க இங்கே வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேக்கை வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ஓகே, வரேன். வாங்க. வரங்க. பவித்ரா, என்னாச்சுடா? போங்க தாத்தா. எனக்கு ஏன்டா இப்ப இந்த ஊருக்கு வந்தோம்னு இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்லை. பேசாம நம்ம அங்கே இருந்திருக்கலாம். ஏன்டா இப்படி பேசுற? பின்ன என்ன பண்றது தாத்தா? நான் சந்தோஷமா இருந்தாலே அது டக்குன்னு போயிடுது. நான் பாட்டிய பார்க்க போறேன்னு ஜாலியா இருந்தேன். இப்ப அட்ரஸும் தொலைஞ்சு போச்சு. நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாம் தாத்தா. அத்தை, பவானி இருக்கால்ல, அவ சென்னையில தான் இருக்காளாம். எல்லாம் நல்லா போற நேரத்துல அவ எப்படி வந்து தொலைஞ்சானே தெரியல. அதான் ரமா அந்த விஷயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்புறம் நமக்கு என்ன, ப்ரீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லபடியா முடிக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. அத விட்டுட்டு பவானி பானுமதின்னு பழைய கதையை பாடிட்டு இருக்காதீங்க. அண்ணி, அந்த விஷயத்த பத்தி சரியத்த. அப்புறம் நாங்க கேட்ட விஷயம் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். என்னக்கா? பவானி இங்கதான் இருக்கா போல. பாத்துக்கா, எல்லாம் செட் ஆகி வர நேரத்துல பொண்ணு பாசத்துல ரமா பேக் அடிச்சிட்டு போறா. பொண்ணு பாசமா? அதெல்லாம் அவ ஓடி போனதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரமாவுக்கு இப்ப எது மேலயும் பெரிய நம்பிக்கையே கிடையாது. அதனாலதான் கம்பெனியவே விட்டு தர ஓகே சொல்லியிருக்கா. ஒருவேளை நாளைக்கு மாட்டேன்னு சொன்னா? சொல்ற அளவுக்கு ரமாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேயே இருங்க, நான் போய் அந்த கடையில விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. ஹலோ டேய், நான் திருப்பி பேசுறேன்டா. ஹலோ, கேக்குதா? ஹலோ டே, கேக்குதாடா? ஹாய். என்னாச்சு உனக்கு? ஏன் சோகமா இருக்க? இந்த பபிள்ஸ் எதுவுமே விற்கல. வீட்டுக்கு போனா அம்மா கத்தும். சரி கொடு, நான் போய் வித்து தரேன். இந்தா, இதை வச்சுக்கோ.
சார் ஒன்னே ஒன்று வாங்கிக்கோங்க சார். வேணாமா, அதெல்லாம் வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், 10 ரூபாய் தான் சார். ஏமா தொல்லை பண்ற? சின்ன பொண்ணு அவரா இருக்க. சரி கொடு. டிராஃபிக் அதிகமா இருக்குல்ல? பாட்டி மாதிரியே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவிகுட்டி, என்னப்பா? படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. அப்பா உனக்கு ஒரு விஷயம் காட்ட போறேன். அதை பார்த்ததும் நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. அப்படியா? என்னது அது? யார்ப்பா அந்த பாட்டி? உன்னோட பாட்டி தான். அப்படியா? உன்னுடைய அம்மா பவானி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா தான் இவங்க. இப்ப இவங்க எங்கப்பா இருக்காங்க? ஊர்ல இருக்காங்கம்மா. அப்பா அப்பா, என்ன ஒரு தடவை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போப்பா. எதுக்குடா? சின்ன வயசுல அம்மாவும் என்ன மாதிரி தான் இருந்தாங்களான்னு நான் பாட்டி கிட்ட கேட்கணும். சீக்கிரமே ஒரு நாள் நீ உன் பாட்டியை பார்க்க தான் போற. நானே உன்னை பார்க்க வைப்பேன். போதுமா? சரிப்பா. பாட்டி வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் நானே ஊருக்கு வந்து உங்களை நான் பார்க்கறேன். ஓகேவா? பாட்டி பாட்டி பாட்டி. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. சரிங்கம்மா. பாட்டி யாரு பாப்பா நீ? எதுக்கு இப்படி ஓடி வர? அப்படி என்ன வேணும் உனக்கு? விட்டுருந்தா நீங்க போயிருப்பீங்க பாட்டி. பாட்டியா? ஆமா, நீங்க தான் என் பாட்டி. எங்க அம்மா பேரு பவானி. பவானியா? அப்பா பேரு பாரதி. உங்களை தேடித்தான் இந்த ஊருக்கே நாங்க வந்தோம். என்னது? நீ பவானி பொண்ணா? ஆமாம் பாட்டி.
நீ மட்டும் இங்க என்ன பண்ற? பவானி எங்க? இங்கதான் இருக்காளா? அம்மா இல்ல. ஏன் அவ வரலையா? செத்து போயிட்டாங்க. நான் பிறக்கும் போதே அம்மா செத்துட்டாங்க. அப்பாதான் இவ்வளோ நாள் என்ன வளர்த்தாரு. அவரும் இப்ப இல்ல. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி தாத்தாவும் மாமாவும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு பாட்டி. நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். அம்மா வணக்கம்மா. பவானியும் பாரதியும் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்ற. என்னாச்சு அவங்களுக்கு? உங்களை எதிர்த்து தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்காக அவங்க எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்காங்கன்னு அதை கண்கூட பார்த்தோம்மாண்ணா. தயவு செஞ்சு பாரதியையும் பவானியையும் மன்னிச்சு இப்ப 2 பேர்த்தையும் இழந்துட்டு நிக்கிற இவளுக்கு நீங்க தான் ஆதரவா நிக்கணும். பாரதியும் பவானியும் பவித்ராவை ரொம்ப நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்கு மேல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பவித்ரா வாழணும்னா அந்த வாழ்க்கைய உங்களால மட்டும்தாம்மா கொடுக்க முடியும். பாட்டி, அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப அவரும் இல்ல, அம்மாவும் இல்ல, யாருமே இல்ல. நீங்களாவது என் கூட இருப்பீங்களா பாட்டி? உனக்கு யாருமே இல்லைன்னு யாருமா சொன்னது? இந்த பாட்டி, மாமா, சித்தின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. இனிமே நீ எப்பவும் எங்க கூடவே தான் இருக்க போற. இப்போன்னு இல்ல, எப்பவும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரி வாமா, வீட்டுக்கு போலாம். நீங்களும் கார்ல ஏறுங்க. அடுத்து பி செக்ஷன்ல இருந்து அர்ஜுன்.
இருக்கானுங்க. அதுவா ஏரியா காத்தாடி பஞ்சாயத்து. நீ வா. டேய் மனோ, என்னடா அவனை பார்க்கவே முடியல. யார் இவன் தான் உன் பணக்கார ஃப்ரெண்டா? பார்க்க அமுல் பேபி மாதிரியே இருக்கா. ஏய் தேவலாம் பேசாதடா. அர்ஜுன் வாடா. எப்படி போவீங்க? நாங்க தான் காத்த புடுங்கி விட்டோமே. டேய் எனக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. இவன் ஏன்டா உள்ள இழுத்த? உன்னை கண்ணீர் இது. டேய் மனோ எங்கடா இருக்க? டேய் உனக்கு ஒண்ணும் இல்லையே. லூசு, உனக்கு தான்டா ரத்தம். டேய் அவன் அடிச்சிட்டான்டா. உங்களுக்கு நீ இருடா. இல்லடா. டேய் வாங்கடா, அவனை விடக்கூடாது. ஏய் வேணாம் சொன்னேன். இப்ப பாரு விரட்டிட்டு வராங்க. வாங்கம்மா, அவங்க சொன்ன மாதிரி ஹோட்டலில் போய் பார்த்தோம். அதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்கம்மா. வந்தது முதல்ல பவானியே இல்லையாமா? அது எனக்கு தெரியும். ஆமா, இவங்கெல்லாம் யார் அத்தை? பவானிக்கு தெரிஞ்சவங்க. அப்போ இது பவானியோட பொண்ணு. பவானியும் பாரதியும் இறந்துட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையா தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. கடைசியில இப்படி முடியும்னு யாருமே நினைக்கல. பவித்ரா பிறந்தப்பயே பவானி இறந்துட்டா. இவளுக்குன்னு இருந்த பாரதியும் சமீபத்துல விபத்துல இறந்துட்டதா சொல்றாங்க. பவித்ராவை அவ குடும்பத்தோட சேர்த்து வைக்கலான்னு வந்தோம். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அவ இந்த குடும்பத்துக்கே வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். இல்லாதவங்க மேல இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்னும் தேவையில்லைங்க. பேசாம கிளம்புற வழிய பாருங்க. வந்துட்டாங்க. இப்ப எதுக்கு அவர்கிட்ட சத்தம் போடுற? அவ சொல்றதுலயும் தப்பு இல்லையம்மா. பவானியால தானம்மா நமக்கு இந்த நிலைமை. அதுக்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைய அம்போன்னு விட சொல்றியா? அப்ப நடந்த எல்லாத்தையும் அப்படியே மறந்துடணுமா? என்னம்மா பேசுறீங்க? என்ன ஜோதி, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? அவ உன் கூட பிறந்த அக்கா.
அதெல்லாம் ஓடி போறதுக்கு முன்னாடி என்னைக்கு அந்த வேலைக்கார பையில கட்டிட்டு ஓடி போனாலோ அப்பவே ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு முடிவு பண்ணியாச்சு. ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? சின்ன புள்ள அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டு நிக்கிறா. பாவண்டி. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது தேவையில்லாத வேலை. பாட்டி, ஏன் எல்லாரும் என்ன போன்னு சொல்றாங்க? நான் மற்ற பசங்க மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப அமைதியா இருப்பேன் தெரியுமா? நான் வீட்டு வேலையெல்லாம் கூட செய்வேன். ப்ளீஸ் என்ன போன சொல்லாதீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்ப நானே தாத்தா வர சொல்லி இங்க இருந்து போயிடுறேன். ப்ராமிஸ். வேண்டாம், நீ ஏமா போகணும்? நீயும் இந்த வீட்ல ஒருத்தி தான். நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாருங்க, பவானி ஒரு தப்பு செஞ்சா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு இவ எப்படி பொறுப்பாக முடியும்? யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு முடிவெடுத்தா எல்லாரும் அதை மதிப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப என்னதாம்மா சொல்றீங்க? பவித்ரா இனிமே நம்ம வீட்ல தான் நம்மள ஒருத்தியா இருப்பா. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. பவித்ராவால தான் எங்க எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாறிச்சு. அதை வச்சு சொல்றேன், பவானியால நீங்க இழந்துட்டதா நினைக்கிற எல்லாத்தையும் பவித்ரா மூலமா உங்களுக்கு கிடைக்கும். பவித்ரா குட்டி, பாட்டி வீட்ல சமத்தா இருக்கணும், சரியா? தாத்தா அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்றேன். போயிட்டு வரேன். வரமா? போயிட்டு வாங்க. என்ன 3 குரங்களும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? நீ என்னடா மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்த மாதிரி வந்திருக்க? அதுவா, கராத்தே காம்படிஷன் போனால அங்க ஒரு சின்ன ஃபைட், அதான். உங்க அண்ணன் எங்கேயோ போய் செம்மையாடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஹே கம்னர்ரா, அவன் கேட்டா செம்மையாடிப்பான். என்னது? ஒன்னும் இல்ல அர்ஜுன். அதை விட அர்ஜுன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நம்ம வீட்டுக்கு ஒரு புது மங்கி வந்திருக்கு. மங்கியா? ஆமா, பேரு பவித்ரா. என்ன வளர்றீங்க? ஆமா அர்ஜுன், ஊர்ல பவானின்னு ஒரு பெரியம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஓ அத்தடா. ஆமா, அவங்களோட பொண்ணு. அவங்க வீட்ல அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்களாம். அதான் பாட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி குரங்கு வந்ததுமே பாட்டி கூட செம்ம க்ளோஸ் ஆயிட்டா. ஆமா, பாட்டி அவளுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? நம்ம எல்லாரோட இடத்தையும் அந்த மங்கி பிடிச்சிக்குச்சு. லூசா நீங்க? பாட்டி எவ்வளோ பெரிய ஆளு, அவங்க கிட்ட என்ன தவிர வேற யாராவது க்ளோஸ் ஆக முடியுமா? சொன்னா நம்ப மாட்டேன், நீயே வந்து பாரு.
அதுதான் கிச்சன். ஓ சரி பாட்டி. இது டைனிங் டேபிள். ம், ம். இது கிருஷ்ணா மாமா ரூம். அப்படியா? இது உன்ன மாதிரி சுட்டீஸ் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க விளையாடுற இடம். சரி, என் ரூமுக்கு போலாமா? போலாம். ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. இதான் உங்க ரூமா பாட்டி? வா, உங்க வீடு சூப்பர் பாட்டி. உங்க வீடு இல்ல, நம்ம வீடுன்னு சொல்லணும். சரியா? இந்தா சாப்பிடு. பரவாயில்ல பாட்டி, வேண்டாம். ஏன், ஆப்பிள் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா அதை விட சாக்லேட்ஸ் பிடிக்கும். பாட்டி கிட்ட சாக்லேட் இல்ல, இப்ப நீ ஆப்பிள் சாப்பிடு. உனக்கு சாக்லேட் அப்புறம் வாங்கி தரேன். அம்மா பாட்டி, இந்த வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அப்புறம் ஏன் எல்லாரும் தனி ரூம்ல இருக்காங்க? வீடுன்னா அப்படித்தானே இருக்கும். எங்க வீடு அப்படி இருக்காதே. வேற எப்படி இருக்கும்? இப்போ இந்த ரூம் இருக்குல்ல, இந்த அளவு கூட எங்க வீடு இருக்காது, சின்னதா இருக்கும். அதுலதான் நானு அப்பா எல்லாரும் இருப்போம். செம ஜாலியா இருக்கும். இங்கேயும் எல்லாரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தா சூப்பரா இருக்குல்ல பாட்டி? ஆமா, உட்காரு. ஒரு நாள் எல்லாரும் அப்படி இருப்போம். சரி, அதை விடு. உனக்கு எந்த ரூம் வேணும்? எனக்கு ரூமா? உனக்கு தான். நான் தனியா படுத்தா பயப்படுவேன். நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன். என்ன பாட்டி, சரின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்குமா? அப்ப அதுக்காக தான் என் அப்பாவையும் அம்மாவையும் அனுப்பிட்டீங்களா? என்னப்பா இவ பாட்டிக்கிட்ட இப்பவே இப்படி பேசுறா? சாரி பாட்டி, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சாரி. நீ எதுவும் தப்பா கேட்கலம்மா. நான் தான் இவ்வளவு நாளும் தப்பு பண்ணிட்டேனோன்னு நினைக்க வச்சுட்டேன். நீ உன் அம்மா மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு பொல்லாத நாக்கு. ரொம்ப தைரியமா பேசுற. அப்பா கூட இதே தான் சொல்வாரு. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்க கூடவே இந்த ரூம்லயே தங்கிக்கவா, இல்ல நீங்க தனியா தான் இருக்கணுமா? இவ்வளவு நாள் தனியா இருக்கிறது தான் மனசுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்ப நீ வந்துட்டல, இனிமே அது தேவையில்லை. நீ எப்பவும் என் கூடயே இரு. ஐ ஜாலி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நாங்க தான் சொன்னோம்ல, நீ தான் கேட்கவே இல்ல. பாட்டி கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கா பாத்தியா? ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிருவ போல. ஆமா ஆமா, பாட்டி கூட எல்லாரையும் விட அவ தான் ரொம்ப அழகுன்னு சொல்றாங்க. நீ தான் பாட்டிக்கு பெட்டுன்னு நினைச்சோம், இப்ப பாட்டிக்கு அவதான் ரொம்ப செல்லம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என் இடத்த நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அவளை இன்னைக்கே ஒரு வழி பண்றேன், இருந்து பார்த்துட்டு போங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அர்ஜுன்? ஹாய், நீங்க மேலதான் இருக்கீங்களா? இருங்க, நான் வரேன்.
உன் கூட இங்க யாரும் பேசவும் மாட்டோம் சேரவும் மாட்டோம். பாட்டிக்கிட்டே நீ தைரியமா பேசுற? 1 வீக்ல உன்னை ஓட விடுறேன் பாரு. ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்ததுலேருந்து மலையில நனையணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என் ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. இனிமே எப்பெல்லாம் எனக்கு மழையில நனையணும்னு சொல்றேன் அப்பெல்லாம் எனக்கு தண்ணி ஊத்திடுங்க. பாய். அப்பா, ஒரு நாள் நான் பாட்டியை பாப்பேன்னு நீங்க சொன்னீங்களே, இப்ப நான் பாத்துட்டப்பா. அவங்க கூடயே நான் இருக்க போறேன் தெரியுமா? பாட்டி என் மேல பாசமா இருக்காங்கப்பா. அவங்க ரூம்லயே நானும் இருக்கவான்னு கேட்டேன். பாட்டி சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற குட்டீஸுங்க தான் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா போக போக அவங்களும் சரியாயிடுவாங்கப்பா. எதுக்கு பவானியோட பொண்ணு இங்க வந்திருக்கா? அத்தை சொன்னதை கேட்டீங்கல்ல, இது அவ வீடா. யார் வீட்டை யார் சொந்தம் கொண்டாடுறது? ஓடி போனவ பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒண்ணாங்க. அதான் காயத்ரி அத்தைக்கு போன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய், அவங்க கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க இருப்பீங்க, என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது. ஏண்டி நான் மட்டும் என்ன, அவ இங்கே இருக்கட்டும் நான் சொன்னேன். என்ன பண்றது, அம்மா முடிவு எடுத்துட்டாங்க, அதை மறுத்து பேச முடியுமா? பேசிதாங்க ஆகணும். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் ஆமா போட்டுட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஏய், இப்ப இப்படி பேசுறியே, அம்மா சொன்னப்பவே அவ கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? நல்லா இருக்குங்க. வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் எல்லாம் சரின்னு தலையாட்டுவீங்க. ஆனா வாழ வந்த நான் மட்டும் வேணான்னு சொல்லணும், அதானே? ஏய், எதுக்கடி இப்படி கத்துற? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? ஏதோ அம்மா இப்பதான் மனசு மாறி கம்பெனியை விற்கிற விஷயத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல? பார், ஒரு பெரிய வேலை முடியணும்னா சின்ன சின்ன சங்கடங்களை சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஆமா ஆமா, உங்க தொங்கச்சி பொண்ணாச்சே, நீங்க சகிச்சுக்குவீங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் பவி கிட்ட பேசுனீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே இவளும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான், அக்காவும் கூட. பவி, நீ என்னம்மா சாப்பிடுற? சப்பாத்தியா இல்ல தோசையா? தோசையே சாப்பிடுற பாட்டி. சரிதா, பவித்ராக்கு தோசை வை. என்ன நீ தோசை கல்லை விட சூடா இருக்கீங்க? பின்ன எங்கேயோ ரோட்ல கடந்ததெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அத்தை ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. இவளுக்கு தோசை ஊத்தி தரதுக்கு தான் நான் இருக்கேனா? இதெல்லாம் ஆரம்பத்திலே கரெக்ட் பண்ணிடணும் நீ, இல்லனா நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்குவா. இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆமா, தோசை சுட்டுட்டியா? குடு. வரேன். சரிதா, பவிக்கு வைக்கல? ஜோதி ஊத்திட்டு இருக்கா, வைக்கிறோம். பவி, நீ வேணா பாட்டியோட சப்பாத்தியை கொஞ்சம் சாப்பிடுறியா? பரவாயில்ல பாட்டி, நான் வெயிட் பண்றேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இருக்கட்டும், சேர்ந்தே சாப்பிடலாம். ஜோதி, பவிக்கு வைமா. ஊத்திருக்கேம்மா, 2 கல்லு தானே இருக்கு.
அம்மா 2 தடவை கேட்டுட்டாங்க. என்ன பண்ண போறீங்க இப்போ? இதோ அதுக்கு தானே இதை ரெடி பண்ணிருக்கேன். பவி, தோசை வர வரைக்கும் இதை சாப்பிடு. பரவாயில்ல பாட்டி. பாட்டி சொல்றேல்ல, சாப்பிடு. என்ன நீ கருகி போயிருக்கு? இவளுக்கு முருகலா ஊத்தி தர்றதுதான் நம்ம வேலை பாரு. இதையே கொண்டு போய் வெய்யி. தின்னா திங்கிட்டோம், திங்கலைன்னா போட்டோம். சித்தி, தோசை நல்லா இருக்கு சித்தி. என்னாச்சு அண்ணி? அதையும் திங்குறா அண்ணி. இதுல நல்லா இருக்குன்னு வேற சொல்றா. சோத்துக்கு காஞ்சி போய் கிடந்திருப்பா. இந்தா இதையும் போய் வை. அம்மா எனக்கு ஒரு ஆம்லெட் வேணும். எனக்கு ஒரு ஆம்லெட். அண்ணி என்ன நீ இவ? எதுக்குமே இவ அசர மாட்டா போல இருக்கே. சரி நீங்க ஆம்லெட் ஊத்துங்க, பசங்க கேக்குறாங்க. ஆம்லெட் தானே, இதோ இப்ப பாரு. பவி, நீ இந்த சப்பாத்தியை சாப்பிடு, பாட்டி தோசையை சாப்பிடுறேன். மா ஆம்லெட் சூப்பர்மா. சரிப்பா, நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா. சரிதா, நில்லு. என்னத்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்த்த, ஆம்லெட் தானே வச்சோம். அதை ஏன் பவித்ராக்கு வைக்கல? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கருகி போன தோசையை வைக்கிறீங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முட்டையை வச்சுட்டு இவளுக்கு வைக்காம போறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன்த்த, எல்லா தோசையும் நல்லா வர்றதுக்கு நாங்க என்ன ஹோட்டல்லையா வேலை செய்றோம்? 1-2 கருக தான் செய்யும். அது எப்படி பவிக்கு மட்டும் கருகுமா? அதுக்கு என்னத்த பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். சின்ன குழந்தை, அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுறா. ஆனா உங்களுக்கு தான் அது கொஞ்சம் கூட இல்ல. சரி, தோசை தான் சரியா வரல, எல்லாருக்கும் முட்டை வச்சல, ஏன் இந்த குழந்தைக்கு வைக்கல? இருந்தா வைக்க மாட்டோமா? வீட்ல 4 முட்டை தான் இருந்துச்சு. நாளைக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். பாட்டி விடுங்க பாட்டி. நீ சும்மா இரு பவி. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு செய்றீங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. ஒரு முட்டை கூட இல்லாத நிலைமையில இருக்கும் நாம. எதுக்கு இப்படி பொய் பேசுற? நான் எதுக்கு போய் சொல்லணும்? இருக்கிறது தானே சொன்னேன். சரி, முட்டை இருக்கா இல்லையான்னு நானே வந்து பாக்குறேன். நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு அப்ப தெரியும். சரித்த, போங்க. நீங்களே போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுங்க. பார்க்க தானே போறேன், பார்த்துட்டு வந்து பேசுறேன். ஐயோ, போக மாட்டாங்கன்னு நினைச்சேன், சொதப்பிருச்சே. என்ன ஆக போகுதோ?
பாட்டி பாட்டி வேண்டாம் பாட்டி, விட்டுருங்க பாட்டி. நீ சும்மா இரு பவி. இனிமே நீயும் இந்த வீட்ல ஒருத்தி தான். இங்க உனக்கும் எல்லாம் கிடைக்கணும். நான் சொல்றதை கேளுங்க பாட்டி. நைட்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பாட்டி, எனக்கு ஒத்துக்காது. நீங்க எனக்கு நாளைக்கு காலையில சமைச்சு கொடுங்க, இப்ப வேண்டாம். அதான் அவளே வேணான்னு சொல்றாளே, அப்புறம் என்னத்த? பாட்டி, இந்த சாப்பாடு மேலெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை. நான் உங்க கூட இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். எனக்கு அது ஒன்று கிடைச்சா மட்டும் போதும் பாட்டி. எனக்காக நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஏய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் கை கழுவுங்க. நீங்க வந்து சாப்பிடுங்க பாட்டி, நான் எதுவும் நினைச்சுக்கல, விடுங்க ப்ளீஸ். போதும், பாட்டிக்கு பசி இல்லை. பவித்ராக்கு உள்ள பக்குவம் இவங்களுக்கெல்லாம் இல்லையே. உங்க அம்மா மாதிரியே உனக்கும் நல்ல குணம். ஓ அப்படியா? நான் எங்கேயும் இப்ப வர்றதே இல்லை. கிருஷ்ணாவையும் சரிதாவையும் அனுப்பி வைக்கிறேன். அப்ப சரி, வச்சிடுறேன். யாரு பாட்டி? நம்ம கம்பெனியோட ஆடிட்டர். அவர் குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றாரு. பர்த்டே ஃபங்க்ஷனா? ஆமா, எல்லாரும் கொண்டாடுறது தானே, அதுக்கு என்ன? நான் என் பர்த்டேலாம் கொண்டாடினதே கிடையாது பாட்டி. சரி விடு, இந்த தடவை உன் பர்த்டேவை பெருசா கொண்டாடலாம், சரியா? இல்லை பாட்டி, அப்படிலாம் கொண்டாடக்கூடாது. ஏன்? அன்னைக்கு தான் அம்மா இறந்தாங்க. என் பிறந்த நாள் ஜனவரி 20, அம்மா இறந்த நாள் அப்படின்றதுனால நாங்கள் எப்பவுமே அதெல்லாம் கொண்டாட மாட்டோம். ஜனவரி 20, கடைசியா பவானி அன்னைக்கு தானே என்கிட்ட பேசினா. அப்போ பவி பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் என் பொண்ணு என்கிட்ட கடைசியா பேசியிருக்கா. அதை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டேனே. என்ன பாட்டி? ஒண்ணு இல்லம்மா. இவன் முகத்தை பார்த்தா பயங்கர மூட் அவுட்ல இருக்கா போலயே. இன்னைக்கு ஒரு கலவரம் கன்ஃபார்ம். சமாளிப்போம். ஹேய் ஹேய், உன்னதான் ஜோதி. இப்போ எதுக்கு இந்த கோபம்? இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணல, அதான். அடி பாவி, அப்படி நான் என்னடி பண்ண? அந்த பவித்ரா இங்கேயே இருக்கட்டும்னு அம்மா சொல்றாங்க. நீங்களும் ஓகே தான் அத்தனை, திக்கமே இல்லாம இப்படிங்க சொல்றீங்க? நீ கூட தான் சரின்னு தலையாட்டின. ஏதோ அம்மா சொன்னாங்கன்னு சரின்னு சொன்ன. உங்களை மாதிரி பல்ல இழுச்சுக்கிட்டு நிக்கல. என்ன ஜோதி பேசுற? நான் எப்படி அத்தை பேசுனத மறுத்து பேச முடியும்? உங்க அண்ணனும் அண்ணியும் கூட கடைசியில ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவங்களாவது ஆரம்பத்துல இதெல்லாம் சரி வராதுன்னு தான் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களே கடைசியில மாத்தி தானே பேசினாங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் மட்டும் அவ்வளவு தெளிவா இருக்கிறப்ப நம்ம மட்டும் எதுக்கு எதிர்த்து பேசி அத்தை கிட்ட கெட்ட பேர் வாங்கணும்? சில நேரத்துல ஆப்போசிட்டா பேசுறத விட
அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் நமக்கு நல்லது. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஜோதி, நம்ம எந்த நேரத்துல யாரு பக்கம் நிக்கிறோன்றத பொறுத்து தான் நாம நினைக்கிறது நடக்கும். சரியாத விடு. ஆபீஸ்ல டூர் பேக்கேஜ் ஒன்று இருக்கான், போயிட்டு வரலாமா? நீயும் நானும். அப்படியா? எங்க? காதை காட்டு சொல்றேன். சும்மா இருங்க. அப்பா மணி 10 ஆயிடுச்சுப்பா, தூங்க விடுங்கப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் தூங்க விடுங்கப்பா. சரி சரி, தூங்கு தூங்கு. பாப்பா, மளிகை கடையிலேருந்து கொடுத்து விட்டாங்க, இந்தா. ஓஹோ, நேத்து பாட்டிக்கிட்ட சாக்லேட் பிடிக்கும்னு சொன்னதுனால பாட்டி தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் கடையில இருந்து கொடுத்துட்டு போறாங்க. பிரிச்சு சாப்பிடுவோம். ஏய், இது நாங்க ஆர்டர் பண்ணது. நீ ஏன் வாங்குன? இங்க யாருமே இல்ல, அதான் நான் வாங்கினேன். வாங்கினா உடனே பிரிச்சு சாப்பிட்டுருவியா? கூடாத. ஏய் வாங்க போலாம். ஐயோ சூப்பரா இருக்கு. அர்ஜுன், உனக்கு ஒன்று தெரியுமா? நாங்க அந்த குட்டிக்காரங்க செம்மையா இன்சல்ட் பண்ணிட்டோம். அப்படியா? என்ன பண்ணீங்க? நம்ம வாங்கின சாக்லேட்டை அவ எடுத்து சாப்பிட போனா, நாங்க புடிக்கிட்டு வந்துட்டோம். எப்படி? லூசா நீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? நீ தானே அவளை டார்ச்சர் பண்ணணும், வெறுப்பேற்றணும்னு சொன்ன. அப்பதானே அவ இங்கேருந்து போவா. அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க? குடு. அர்ஜுன் என்னப்பா இப்படி பண்றான்? அவனோட கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. ஹாய் பவித்ரா, உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு ஆசையில சாப்பிட போயிட்டேன். சாரி. சாச்சா, இதுல என்ன இருக்கு? ஆமா, உனக்கு இந்த சாக்லேட் தானே பிடிக்கும்? ஆமா. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல, அது எப்படி சாப்பிடணும்னு நான் காட்டுறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. சூப்பர் அர்ஜுன். நான் கூட நீ அவளுக்கு பாவம் பார்த்து சாக்லேட் கொடுக்க போறியோன்னு நினைச்சேன். யாருன்னே தெரியாதவளுக்கு நான் எதுக்கு பாவம் பார்க்கணும்? ஏய், இவளை பாத்தீங்களா?
சாக்லேட் கிடைக்கலன்னு சக்கரே சாப்பிடுறா. ஐயோ பாவம். என்ன மாரி பாட்டி கிட்ட க்ளோஸ் ஆனா இப்படிதான் நடக்கும், புரிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டை இவளுக்காக பாடி காட்டுங்களேன். Jolly, jolly, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. டேய் அர்ஜுன், ஆண்டா. உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. அவ ரொம்ப ஓவரா பேசுவா. அதான் இந்த ட்ரீட்மெண்ட். இதுக்கு மேல அவளை டார்ச்சர் பண்ணு. சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்பதான் என்னடா வந்த? அம்மா கடைக்கு போக சொன்னாங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஏன் பவி இப்படி பண்ண? அந்த சாக்லேட் உனக்கு வாங்கினதான்னு கேட்காம ஏன் சாப்பிட போயிட்ட? அதனால தானே எல்லாரும் இப்ப பார்த்து சிரிக்கிறாங்க. இனிமே சாக்லேட்டே வேணாம், யாரு கொடுத்தாலும் சாப்பிடவே கூடாது. இந்த சாக்லேட் இந்த சாக்லேட் எனக்கு எதுக்கு? கீழே எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணாங்களே, பாவமா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல எனக்கு வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்கோ. ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோப்பா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே வேற. அப்படியா? ஆமா, இப்பயாவது வாங்கிக்கோப்பா. ஹாப்பி பர்த்டே. ஏன் சிரிக்கிற? இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே இல்லை, சும்மா சொன்னேன். அடப்பாவி. என் பேர் மனோ, உன் பேர் பவித்ராவா? ஆமா. நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. அர்ஜுன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்றான். அவன் ரொம்ப நல்லவன். அந்த டிராமா குயின் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ, அர்ஜுன் வரானே. ஏய், உனக்கு எப்படி சாக்லேட் கிடைச்சது? உன்னதான் கேக்குறேன். எனக்கு தெரியாம திருடிட்டு வந்தியா? நான் ஒன்னும் திருடல. அப்புறம் எப்படி இந்த சாக்லேட்? சொல்லுன்றல. மனோ தான் கொடுத்தான், போதுமா? மனோவா? அவன் எங்க இருக்கான்? தோ இங்கதான் நிக்கிறான். ஐயோ, போட்டு குத்துட்டாளே. டேய், நீ என்னடா பண்றீங்க? அம்மா கூப்பிடுறாங்க, கடைக்கு போறேன்னு சொன்ன. கடைக்கு தான் போன அர்ஜுன். ஓ, அப்படியே இவளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட, அதானே? இவளுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டா எனக்கே தெரியாம இந்த வேலை பாக்குறியா? ஏய், அவன் தான் கொடுத்தானா? நீ அதை வாங்கிப்பியா? அவன் என் ஃப்ரெண்டு. முதல்ல நீ அதை திருப்பி கொடு. குடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டியா? இந்தா மனோ, உன் சாக்லேட். டேய், இன்னொரு தடவை இவகிட்ட பேசுறத பார்த்தேன், அப்புறம் நான் கூட இனிமேல் பேச மாட்டேன். வாடா. இவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்கறவனையும் விட மாட்டான். குரங்கு குரங்கு. இது யாரு ரூம்னு பாட்டி சொல்லவே இல்லையே. யார் ரூமா இருக்கும்?
ஏய் யார் நீ? எதுக்கு உள்ள வந்திருக்க? நான் பவித்ரா, ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது, போ போன்னு சொல்றேன்ல. ஆமா, உங்க பேரு தான் வேணுவா? அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அப்பாவா? யார் உங்க அப்பா? பாரதி. எங்க அம்மா தான் பவானி. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? ஆமா, அதான் என்ன பாட்டி வீட்ல இருக்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் ரூமை இப்படி வச்சிருக்கீங்க? இருங்க, நான் போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து ரூமை சுத்தம் பண்றேன். இல்ல வேணாம், நீ வெளியே போ. இது இப்படியே இருந்தா கிருமி தான் வரும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அமைதியா க்ளீன் பண்ணிட்டு போயிடுறேன். அதான் வேணாம்னு சொல்றல. ஒரு தடவை சொன்னா புரியாதா? போ வெளியே. அப்பா, அம்மா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் போயிடுறேன். ஏய் பாப்பா பாப்பா. பாட்டி. என்னம்மா? வேணுமாம்மா? ஏன் எப்போதும் இருக்காரு? என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? வேணும்னா வேணும் ஏன் இப்படி இருக்கான்றதை விட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சொல்றேன். சொல்லுங்க. வேணு ரொம்ப புத்திசாலி. எங்க ஊர்ல இருந்து IIMனு ஒரு பெரிய காலேஜ் போய் படிச்ச முதல் ஆளே அவன்தான். படிப்புல மட்டும் இல்ல, திறமையிலயும் அவன் எல்லாரையும் விட ஒரு படி மேல. அப்ப அவன்தான் நம்ம கம்பெனியை கவனிச்சுக்கிட்டான். பிசினஸ்லயும் அவ்வளவு பொறுப்பா இருப்பான். அப்படியா பாட்டி? ஆமா, அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல. பிசினஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் சொல்லுவான். பெரிய புத்திசாலி. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டான்னா எதுக்கும் பயப்படாம தைரியமா செய்வான். அவன் ஞாபக சக்தியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படியா பாட்டி? அவன் பிளஸ்ஸே ஞாபக சக்தி தான். ஆனா இப்போ அதே ஞாபகம் தான் அவனை இந்த நிலைமையில வச்சிருக்க. நம்ம கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அவனும் ஒரு பெரிய காரணம். பார்த்து பார்த்து இந்த கம்பெனியை வளர்த்தான். அவன் மட்டும் சரியா இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பான். அவன் மட்டும் சரியா இருந்திருந்தா நம்ம கம்பெனியை விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. கம்பெனியை விற்க போறீங்களா பாட்டி? ஆமா. உங்களுக்கு கம்பெனினா ரொம்ப பிடிக்குமா? ஆமா. என்னை விட? உன்னை விடவான்னு தெரியாது, ஆனா அந்த கம்பெனில தான் என் உயிரே இருக்கு. அப்படின்னா அதை விற்காதீங்க. ஆமா பாட்டி, நமக்கு ரொம்ப பிடிச்சத கூடவே வச்சுக்கணும். அப்படிதான் அம்மா இறந்தப்பவும் அப்பா என்ன கூடவே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யாருக்குமே கொடுக்காதீங்க. ஒருவேளை வேணுமாமா பழைய மாதிரி ஆயிட்டா?
இப்படி யோசிக்கிறீங்க? நீ சொன்னது தான் கரெக்ட். ஒருவேளை வேணும் பழைய நிலைமைக்கு மாறலாம், கம்பெனியும் பழைய நிலைமைக்கு வரலாம்ல. வரும் பாட்டி. ஆனா வேணு மாமா தான் எல்லாமே பண்ணுவாரா? நீங்க சும்மா தான் இருப்பீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சேன். வேணுவும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா போதுமா? ஆனா நீ பயங்கரமான பொண்ணு. சுருக்கு சுருக்குன்னு கேள்வி கேட்க எங்க கத்துக்கிட்ட? நமக்கு ரொம்ப பிடிச்சத கூடவே வச்சுக்கணும். அப்படிதான் அம்மா இறந்தப்பவும் அப்பா என்ன கூடவே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. நீ சரியாத்தான் சொல்லியிருக்க பவி. நமக்கு பிடிச்ச விஷயத்த என்ன ஆனாலும் நாம பிடிச்சு வச்சுக்கணும். அது கையை விட்டு போனா அதை மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கம்பெனி மேல உள்ள கடன் விஷயத்த உடனே சரி பண்ணணும். உடனே கிருஷ்ணா கிட்ட சொல்லி ஆடிட்டர் கிட்ட பேசணும். அக்கா, பொண்ணு வீட்டில் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்கல்ல? இல்லை அன்னைக்கு மாதிரி எதுவும் மாற்றி சொல்லி வச்சிருக்கீங்களா? அக்கா, உன்னை தான் கேட்குறேன், அன்னைக்கு மாதிரி எதுவும் செய்யல? அப்பா தெய்வமே, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியாச்சு போதுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாரு. இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க தம்பி. வணக்கங்க. இவர் தான் வேணு, என்னுடைய மச்சான். வணக்கம் சார். என்னை பத்தி சொல்லியிருப்பாங்களே? எல்லாம் சொன்னாங்க தம்பி. ஸோ தெரிஞ்சுதானே இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கீங்க? யார் தான் தம்பி இந்த காலத்துல குடிக்காம இருக்கா? நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். சம்சாரம்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தானா சரியாயிட போகுது, அவ்வளவுதானே. அப்போ கல்யாண விஷயத்தை பேசிடுவோமா? கண்டிப்பா பேசிடலாம். நான் கொஞ்சம் பொண்ணுகிட்ட தனியா பேசணும். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. மா போமா 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 போமா. ஏங்க, இவன் தனியா பேசுறேன்னு எதையாவது பேசி இதையும் கெடுத்து விட்டுற போறாங்க. அதெல்லாம் ஒன்றாகாது, பார்த்துக்கலாம். வாமா. அப்பா, எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம்ப்பா. ஏமா என்னாச்சு? இவர் சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் என்னால வாழ முடியாது. என்னம்மா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா குழந்தைக்கு பதிலா ஏதோ ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் சரி வராதுப்பா. நல்ல கண்டிஷன் சார். டேய், என்னடா இது? எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைய தத்தெடுக்க ஒத்துப்பாளடா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கல்யாணமே வேணாம் நினைச்சுதான் பண்ணேன். போதுமாக்கா, என்ன விடுங்க. நீ தானே பொண்ணு பார்க்க சரின்னு சொன்ன. நான் தான் சொன்னேன், ஆனா இப்ப முடியல. அதான் ஏன் முடியல? ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க. ஒரு வாரமா எனக்கு மனசே சரியில்லை. முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இப்போதைக்கு என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. மாமா சாரி, என்ன விட்டுருங்க. வேணு, டேய், என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்?
உங்களுக்கு இன்னும் அங்க புரியல? கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னவன் ஒரு வாரமா மனசு சரியில்லைன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்களே உங்க தங்கச்சி பொண்ணு, அவதான் காரணம். இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நானே இத பத்தி அத்தை கிட்ட பேசுறேன். ஏய், பவி சொல்றதுதான் சரி. என்ன ஆனாலும் கம்பெனியை விட்டுறக்கூடாது. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல. அதுக்கு முன்னாடி வேணுவுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, அது என்னாச்சுமா? நான் பேச வந்தது அதை பத்தி தான் அத்தை. அவனால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஆரம்பத்துல சரின்னு தானே சொன்ன, இப்ப என்னவா? உங்களாலதான் அத்தை. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே அந்த பவானியோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னன்னு அவன் கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, அந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் என் தம்பிக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. அவனே இருந்து இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இந்த நேரத்துல பவானியோட பொண்ணு இங்க இருந்தா அவன் மனசு உறுத்தாது. அப்புறம் எப்படித்தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்? இங்க பாருங்க அத்தை, அவன் எதை மறக்க நினைக்கிறானோ அது அவன் கண்ணு முன்னாடியே இருந்தா எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணும்? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மாறணும்னா அதுக்கு பவித்ரா இங்க இருந்து போகணும். அவன் முன்னாடியே இருந்து அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருந்தா என் தம்பியால எப்படி இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும்? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? பவித்ராவை இங்க இருந்து அனுப்புங்க, அது போதும். உங்களுக்கு என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா இதை செய்யுங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணை கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல வச்சு கூட வளர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இங்க வேணாம் அத்தை. இனி உங்க இஷ்டம். வேணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சரிதா சொன்ன பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டியா? அதுக்கு நீ சொன்ன காரணத்தையும் அவ சொன்னா. உண்மையா வேணும்? சொல்லுப்பா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை தாண்டி அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பவானி நினைப்பு தான் தவறுது. என் வாழ்க்கையில் நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் அது ஒன்று தான். நான் இப்படி எந்நேரமும் குடிக்கிறது கூட அதை எப்படியாவது மறந்துடணும் தான். ஆனால் பவித்ரா என் கண்ணு முன்னாடி இருக்கிறது, நான் எதை மறக்க நினைக்கிறேனோ அதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. புரியுது வேணும். அதுக்காக பவித்ராவை நீயும் இங்கிருந்து அனுப்ப சொல்றியா? அது உங்க விருப்பம்தான் அத்தை. அதே மாதிரி இந்த மனநிலையில எனக்கு கல்யாணம் வேணாங்கிறது என்னோட விருப்பம். அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அத்தை. இப்பவும் சொல்றேன், அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, இந்த கல்யாண பேச்சை எடுத்தாலே நான் தோத்து போனதுதான் என் கண்ணு முன்னாடி வருது. தயவு செஞ்சு இத பத்தி இனிமே பேச வேணாம் அத்தை. நான் தனியாவே இருந்துக்கிறேன். சாரி அத்தை. டே அர்ஜுன், என்னடா உனக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு நான் சாக்லேட் கொடுத்தால, அதனால என் மேல கோவமாடா? நீ சாக்லேட் கொடுத்ததே எனக்கு பிடிக்கல தான், ஆனாலும் எனக்கு பெருசா கோவம் இல்லை. ஏன்டா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான். அப்பனா எது செஞ்சாலும் உனக்கு கோவம் வராதா? இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம அவகிட்ட பேசினா அப்ப வரும். பார்க்க பாவமா இருந்துச்சுடா. பார்க்க பாவமா தான் இருப்பா, ஆனா அவ பயங்கரமான வில்லி. ஏய் நில்லு, எதுக்கு இங்க வந்த?
நான் மனோ கிட்ட தான் பேச வந்தேன். அவன்லாம் பேச மாட்டான் போ. அத மனோவே சொல்லட்டும். ஓஹோ சொல்ற மனோ. பாவண்டா அர்ஜுன். சரி போய் தொலை. ஆனா ஏன் முன்னாடி தான் பேசணும். சொல்லு பவித்ரா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சாரி மனோ. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சாரி? சாக்லேட் கொடுத்தல்ல அதுக்கு தேங்க்ஸ். நான் உன்னை அர்ஜுன் கிட்ட மாட்டி விட்டல்ல அதுக்கு சாரி. பெரிய சாரி. இந்தா மனோ. இது எதுக்கு? சாக்லேட் சாப்பிட்டப்ப யாருக்குமே எனக்கு கொடுக்கணும்னு தோணலல, ஆனா உனக்கு மட்டும் தோணுச்சுல, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். ஏய் பேசத்தான் நான் அலோவ் பண்ணேன். கிஃப்ட் கொடுக்கலாம் கூடாது. கிஃப்ட் கொடுக்கறது என் இஷ்டம். அது வாங்குறது எங்க இஷ்டம். டேய் திருப்பி குடுறா. குடுங்கனால இந்தா. இல்ல இல்ல எனக்கு தெரியாம இவன் சாக்லேட் கொடுத்த மாதிரி நீ இந்த டாலரை கொடுக்க சான்ஸ் இருக்கு. இது என்கிட்டயே இருக்கட்டும். நீ போ. ஏன் கோபப்படுற அர்ஜுன்? நீ இங்க இருந்து இப்ப போல உன்னை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருவேன். நீ தள்ளி விட்டால எனக்கு நீச்சல் தெரியும். பாத்தியா அர்ஜுன், அந்த பொண்ணு கூட நீச்சல் தெரியுது, ஆனா உனக்கு தெரியலையே. சரி நான் கிளம்புறேன். பாய் மனோ. சே இவளால எனக்கு ஒரே டென்ஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கு. பவித்ராவை பார்த்தாலும் பாவமா இருக்கு. அர்ஜுன் ஏன் இப்படி பண்றான்? இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணுமே. நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சொல்லுங்க மேடம். நம்ம கம்பெனி ஆடிட் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் பார்க்கணும். என்ன மேடம் திடீர்னு? கம்பெனி மேல உள்ள கடனுக்காக ஒரு டீல் பேசியிருந்தோம்ல, இப்போ அது தேவையான ஒரு சின்ன குழப்பம். ஒரு தடவை அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். ரொம்ப நல்ல விஷயம் மேடம். மேடம் இது நீங்க உருவாக்கின கம்பெனி. இத இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் நம்ம ஸ்டாஃப்ஸுங்களுக்கு கூட யாருக்குமே விருப்பம் இல்லை மேடம். புரியுது. அதான் கம்பெனியை நாமளே தொடர்ந்து நடத்தலான்னு நினைக்கிறேன். நான் கிருஷ்ணா கிட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறேன். நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். கொண்டு வரேன் மேடம். ஹலோ ஏங்கா, லீவுனா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு வீடெல்லாம் துடைக்கணும்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனாலதான் வரல. சாயந்தரம் வந்துடுறேம்மா. அது வரைக்கும் வீட்டை இப்படியே வச்சிருக்கிறதா? போனை வைங்க. என்னாச்சு சித்தி? ஏன் கோவமா இருக்கீங்க? ஏய் உனக்கு என்னடி எப்ப பாரு பெரிய மனுஷங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க? சும்மா தான் கேட்ட சித்தி, சாரி. நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், போய் வேலையை பாரு. ஏய் அம்மா, நீதான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொன்னல, இந்த வீட்டை மாப் போட்டு சுத்தம் பண்ணுவியா? ஈஸியா பண்ணிடுவேன், பாருங்க. சித்தி நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன்.
சரியில்லை போல. இந்த குரங்கெல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. ஏய் இப்ப என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. நடிக்காத. என்ன குரங்குன்னு தானே சொன்னேன்? இல்லையே. நீ அதை தான் சொன்ன. நான் ஷூ காலோட நடந்து வந்ததுனால தானே அப்படி சொன்னேன். உண்மையை ஒத்துக்கோ. அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் என்ன? தொடச்சிட்டு இருக்கப்ப ஷூ போட்டு நடந்தா வேற எப்படி சொல்லுவாங்க? உனக்காகலாம் நான் ஷூவை கழட்டிட்டு போக முடியாது. அப்படி போனா என்னடி பண்ணுவ? இந்த மாதிரி வாடி போடின்னு சொன்னேன், நான் உன்னை வாட போடன்னு சொல்லுவேன் அர்ஜுன். எனக்கும் கோவலாம் வரும். பாத்தீங்களா அத்தை, நீங்க இருக்கிறப்ப எப்படி பேசுறான்னு? குரங்குன்றா, வாடாங்கிறா, போடாங்கிறா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அத்தை? ஏய் என்னடி அவங்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க? தும்ரா உனக்கு? இல்ல சித்தி, க்ளீன் பண்ண இடத்துல ஷூ காலோட நடந்தா அது மறுபடியும் கரையாகும்ல, அத கையில எடுத்துட்டு போய் வெளில போட்டுக்கலாம்ல. ஏய் இது எங்க வீடு, இங்க எப்படி இருக்கணும்னு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். நேத்து வந்தவனி வந்து ஒட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம உரிமை வேற கொண்டாடுறியா? நேத்து வந்தாலும் ஒரு தப்பு பண்ணா அத சொல்லலாம் சித்தி. ஏய் யாரடி தப்புன்னு சொல்ற? என்னடி முறைக்கிற? ஜோதி என்னாச்சு? இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? பின் என்னம்மா, இவ வீடு துடைக்கிறாளாம், அதுக்காக அர்ஜுன ஷூ போட்டு போக கூடாதுன்னு ஆர்டர் பண்றா. பவி, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ஏன் ஜோதி, நீ சொன்னியா? நான் இல்லம்மா, இவதான் எல்லா வேலையுமே நானே செய்வேன்னு சொல்லி இதெல்லாம் செய்யறா. நான் எதுக்கு சொல்ல போறேன்? பவி, நீ எதுவும் செய்ய வேண்டாம், முதல்ல அதை வச்சுட்டு போ. இல்ல பாட்டி, நான் ஃபுல்லா தொடச்சிடுறேன். நான் சொல்றேன்ல. பரவாயில்ல பாட்டி, நான் தான் இதை துடைக்கிறேன்னு சொன்னேன். முழுசா துடைக்காம விட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ப்ளீஸ் பாட்டி, என்னை விடுங்க, நானே சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு போறேன். ஜோதி, நீ உள்ள போ. உங்க அம்மாவுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லடி. ஆனா உன்னோட இந்த குணமே இந்த வீட்ல உனக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன பாட்டி? ஜோதி உன்னை அடிச்சது தப்புதான், ஆனா நீ செஞ்சது சரிதான்னு உனக்கு தோணுதா? நான் என்ன தப்பு செஞ்ச பாட்டி? நீ எதை பத்தியும் யோசிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற, அதுதான் உன்னோட தப்பு. உங்க அம்மா பயந்த சுபாவமா இருக்காளேன்னு நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீ அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்க. அது தப்பா பாட்டி? தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ பண்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. உன்னோட குருட்டு தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவே மத்தவங்களுக்கு உன்னை பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் எப்பவும் தைரியமா இருக்கணும்னு தான் அப்பா சொல்லுவாரு. இங்க பாரு பவி, தைரியம் இருக்கலாம், ஆனா அந்த தைரியத்துல ஒரு நிதானம் கண்டிப்பா இருக்கணும். என்ன, எல்லாத்துக்கும் நீ எதிர்த்து பதில் சொல்றத நிறுத்திக்கணும். சில நேரங்கள்ல பொறுமையா இருக்கிறது தான் சரி. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல. பொறுமையா இருக்கிறத விட உண்மையா இருக்கிறது தானே நல்லது. அப்ப உண்மையா இருக்கிறவங்க உலக தாழ்வாங்கன்னு சொல்லலாம்ல. உண்மையா இருக்கலாம், ஆனா அதுல இவ்வளவு உறுதியா இருக்கிறது எல்லா நேரத்திலயும் ஒத்து வருமா சொல்லு? நானும் உன்ன மாதிரி இருந்தவதான், ஆனா அதுதான் என் வாழ்க்கையில பல வலிகளை தந்துச்சு. நீயும் என்ன போல வந்துடக்கூடாதுன்னு சொல்ற. விட்டு கொடுத்து போறதுலதான் வாழ்க்கையே இருக்கு. நீயும் அந்த தப்பு பண்ணக்கூடாது, சரியா? இப்ப நான் என்னதான் பண்ணணும் பாட்டி?
நேத்து சாப்பிடுற இடத்துல பாட்டி சத்தம் போட்டப்போ நீ நிதானமா பொறுமையா நடந்துகிட்டல, அதே மாதிரி எப்பவும் இருக்கணும். பிடிவாதம் ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனா அது மட்டுமே இருக்கக்கூடாது. என்ன பாட்டி சொன்ன மாதிரி இனிமே நடந்துப்பியா? சரி பாட்டி. ஏய், எங்க போற? மாப்பு போட்டு துடைக்கிற வேலை இருக்கு, இங்க தொடச்சு முடிச்சிட்டு மாடிக்கு போய் துடைக்கணும். சரி போ, போய் தொடச்சிட்டு வா. சரி பாட்டி. ஏய், இன்னுமடி சரிதா கிளம்புறா? அவ சும்மாவே லேட் பண்ணுவா. ஃபங்க்ஷனுக்குனா கேட்கவா வேணும்? சரி வா, உள்ள போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாம். யாரு நீங்க? யாரு பார்க்கணும்? சரிதாவோட ஃப்ரெண்டுமா, அவளுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. ஆமா, நீ யார் பாப்பா? புதுசா இருக்க? நானா? பவித்ரா. பவித்ரான்னு சொன்னதும் தெரியறதுக்கு நீ என்ன அவ்வளவு ஃபேமஸா? இப்பதானே வந்திருக்கேன், இனிமே ஃபேமஸ் ஆயிடுவேன். நல்லா பேசுற. என்னம்மா பண்ற? ஃபினால் போட்டு தொடச்சாதான் கிருமிகள் வராத ஆண்டி. ஏய் சரிதா, எவ்வளவு நேரம்டி? இதோ வந்துட்டேன். நல்லா விழுந்துட்டா. ஏன் பாப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பெனாயில் போட்டது கிருமிக்காகவா இல்ல சரிதா விழறதுக்காகவா? நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. ரொம்ப வலிக்குதா அத்தை? உன்ன இல்ல. அச்சச்சோ. சரிக்கா, டிஃபன் எடுத்து வையே, 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு. சரிங்க. கிருஷ்ணா. அம்மா. என்னப்பா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா. சரி, நம்ம கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் முடிஞ்சதில்ல? பண்ணியாச்சுமா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடிட்டரை என்னை வந்து பார்க்க சொல்லு. எதுக்குமா? ஆல்ரெடி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டனே. அதுக்கு இல்லைப்பா, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு. நீ ஆடிட்டர் வர சொல்லு. சரிம்மா. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன விஷயமா? சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. அம்மா, உங்க போன் அடிக்குது, எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, நானே வரேன். சரிங்கம்மா. கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஏங்க, என்ன உங்க அம்மா கம்பெனி பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன், அதுல என்ன இருக்கு? இவ்வளவு நாளா ஒதுங்கியே இருந்தவங்க இப்ப திடீர்னு கம்பெனி விஷயத்துல இன்வால்வ் ஆறது தப்பா தோணுதுங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா திடீர்னு ஆடிட்டர்லாம் பார்க்கணும்னு சொல்றது எனக்கும் சரியா படலை. எனக்கு என்னவோ கம்பெனி டீல் விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மா வரத்துக்குள்ள நான் உடனே கிளம்புறேன். அவங்க வந்து பேசினா சிக்கலாயிடும். ஏன் மாமா போய் சொல்லிட்டு கிளம்புறீங்க? பாட்டி ஏமாத்திட்டா போகாதீங்க மாமா. கடவுளே, மாமா போகக்கூடாது. அத்தை வந்து கேட்டாங்கன்னா? அவசரமா மீட்டிங் கிளம்பிட்டேன்னு சொல்லு, நான் வரேன். ஏங்க என்ன? ஒருவேளை அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க போனை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. விவரமான பொண்டாட்டி. இந்த அப்படி நான் வரேன்.
சரிதா, கிருஷ்ணா எங்க? அவரு கிளம்பிட்டார் அத்தை. நான் தான் இருக்க சொன்னேனே. சொன்னீங்க, ஆனா முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டார் அத்தை. அப்படிலாம் போக மாட்டானே. போனையும் வச்சுட்டு போயிட்டார் அத்தை. சரி சரிதா, நீ போய் வேலையை பாரு. நான் அப்புறம் கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. பாட்டி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? பாட்டி வேற டென்ஷன்ல இருக்கேன், நீ போய் விளையாடு, அப்புறமா பேசலாம். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. நீங்கள் இருக்க சொல்லியும் மாமா போயிட்டாங்கன்னு தானே இப்படி இருக்கீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் பாட்டி மாமா கிளம்பியே போனாங்க. என்ன சொல்ற? நான் சொன்னதையும் மீறி கிருஷ்ணா கிளம்பி போனானா? ஏம்மா, நீ நல்லா பாத்தியா? அப்போ நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா? அப்படி இல்லைம்மா, நீ சின்ன புள்ள, ஒருவேளை சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம்ல. இல்லை பாட்டி, நான் நல்லா பார்த்தேன். மாமா 10 மணிக்கு தான் மீட்டிங்னு அத்தை கிட்ட சொன்னாரு. நீங்கள் இருக்க சொன்னதுனால தான் அவர் போனாரு. போங்க பாட்டி, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. பவி, இங்க வா. பாட்டி மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காத. நீ அங்க பார்த்தது இதுதானே? கரெக்டா தானே சொல்ற? ஆமா பாட்டி. சரி, நீ போய் விளையாடு, கூப்பிடுறேன். சித்தி. என்ன கிருஷ்ணா, காலையிலே வந்திருக்க? என்ன ஆச்சு? அம்மா பண்றதெல்லாம் எனக்கு சரியாவே படல சித்தி. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஆடிட்டர் பார்க்கணும்னு வர சொல்றாங்க. கம்பெனி வரவு செலவெல்லாம் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா பார்த்துட்டு போறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்டர்னு ஓடி வந்தீங்களா? என்ன அவ்வளோ சாதாரணமாக பேசிட்ட? இவ்வளோ நாள் அம்மா கம்பெனி நிர்வாகத்தில் பட்டும் படாமல் தான் இருந்தாங்க. அதனால தான் கம்பெனியை விற்கிறதுக்கே சரின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ எதுக்கு கம்பெனி பற்றி விசாரிக்கணும்? ஏதோ சும்மா விசாரிச்சிருப்பாங்க, அதுக்கு போய். ஒண்ணு பண்ணலாம். ப்ரீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சுல, இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரமாவால மாத்தி பேசுறதே கஷ்டம். சித்தி, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்க போறது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பணம் ரெடி ஆனதும் நீ ரமா கிட்ட இத பத்தி மட்டும் பேசு. அது வரைக்கும் நீ பிஸியா இருக்கிற மாதிரி நடந்துக்கோ. சரி சரி சித்தி. ரமா எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டான்னு நினைச்சேன். எனக்கு என்னவோ இந்த பவானியோட பொண்ணு வந்ததுல இருந்து அவளோட நம்பிக்கை அவளுக்குள்ள வந்துருச்சோன்னு தோணுது. காலையில அத்தை கம்பெனி விஷயத்தை எடுத்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அண்ணன் மட்டும் நின்று இருந்தாரு, ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
அதான் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அண்ணனை கிளப்பி விட்டீங்கல்ல. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எப்படா இந்த டீல் முடிஞ்சு பணம் நம்ம கைக்கு வந்து சேரும்னு இருக்கு. நானும் பணம் வந்துருச்சுன்னா அவரையும் பசங்களையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அம்மாவால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். சரிதா, கிருஷ்ணா எங்க? அது வந்து ஒன்னதான் கேக்குற. கம்பெனிக்கு அத்த. ஏமா என்னாச்சு? இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எதுவும் பண்ணலையே அத்த. காலையில நான் என்ன சொன்னேன்? கிருஷ்ணாவை இங்க இருன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அவன் நான் வரதுக்குள்ள கிளம்பி போயிட்டான்? ஏதோ முக்கியமான மீட்டிங்னு போனாரு. அதுக்காக 10 மணி மீட்டிங்க்கு 8 மணிக்கே கிளம்பி போயிட்டானா? கேட்டதும் அப்படியே அமைதியாயிட்டீங்க. நான் சொன்னதையும் மீறி என்ன பார்க்க கூடாதுன்னு அவன் கிளம்பி போயிட்டான். நீயும் கூட இருந்து அவனை அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட பொய் பேசியிருக்க. போதாததுக்கு கிருஷ்ணாவும் என்கிட்டயே பொய் பேசுற அளவுக்கு அவனை கெடுத்து வச்சிருக்க. போதும் அத்தை, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போகாதீங்க. நான் ஒன்னும் உங்க புள்ளைய பொய் சொல்ற அளவுக்கு கெடுத்து வைக்கல. நான் சொல்லி கொடுத்து கெட்டு போற அளவுக்கு அவர் சின்ன குழந்தையும் கிடையாது. இன்னைக்கு இந்த கம்பெனிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அதை மறந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ நாங்க உங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வேணும்னே அவர் கிளம்பி போனாருன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இப்போ நீங்க ஏன் அமைதியாயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. யாரு உங்ககிட்ட அப்படி வந்து சொன்னது? யாரும் என்கிட்ட சொல்லல. எனக்கே சந்தேகமா இருந்தது, கேட்டேன். பாத்தீங்களா, நீங்களே ஒரு விஷயத்த சொல்லாம எங்க கிட்ட மறைக்கிறீங்க. அப்போ நீங்களும் போய் பேசுறீங்கன்னு தானே அர்த்தம். சரிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீங்க போய் பேசுறீங்கன்னு சொன்னதும் கோபப்படுறீங்க. அதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் எங்களை பத்தி யார் உங்ககிட்ட தப்பா சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதோ நிக்கிறாளே இவதானே? சரிதா. ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்ல அத்தை. நானும் பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம்னு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அண்ணன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காதுமா. என்ன, நீயும் உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டா? அப்படி இல்லம்மா, தேவையில்லாம வீட்ல எதுக்கு பிரச்சனைன்னு தான். இல்ல ஜோதி, ஏதோ தப்பா இருக்கு. இல்லனா சரிதா இப்படி கோவமா பேசிட்டு போக மாட்டா. அண்ணன் மேல தப்பு சொல்லிட்டீங்கன்னு ஒரு கோவத்துல பேசியிருப்பாங்கம்மா. விடுங்கம்மா, நாங்க மனசு அறிஞ்சு உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டோம்மா. எங்களை நம்புங்கம்மா. ஏங்க, அத்தைக்கு தெரியாம உங்களை அனுப்பி வச்சது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் பவித்ரான்னு ஒரு இம்சை வந்து தொலைஞ்சிருக்கே. அது பண்ண வேலையா தான் இருக்கும். அத விடு. ரமா என்ன சொன்னா அத சொல்லு. எனக்கு தெரியாம ஏமாத்துறீங்களா அப்படி இப்படின்னு கண்டபடி பேசினாங்க. ஆனா நானும் ஜோதியும் சேர்ந்து ஒரு மாதிரி சமாளிச்சிட்டோம். இவர் வீட்டுக்கு வந்தது என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு போயிட்டாங்க. போச்சு போச்சு. நான் வீட்டுக்கு போனதும் அம்மா இதை பத்தி தான் கேட்க போறாங்க. நான் என்ன சித்தி பண்றது? சொல்றேன் இரு. சரிதா, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னக்கா, டீல் பேசி முடிச்சதுல இருந்து நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா இருக்கு. பவானியோட பொண்ணுன்னு ஒருத்தி வந்திருக்கா. திடீர்னு அவங்க கம்பெனி மேட்டர்ல தலையிடுறாங்க. இப்போ பொய் சொன்னதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லையே. அதான் எனக்கும் புரியல.
இவ்ளோ நாளா நாம எதிர்பார்த்த ரூட்ல போயிட்டு இருந்த ரமா இப்போ நமக்கே எதிரா திரும்புற மாதிரி இருக்க. சித்தி அது மட்டும் நடக்கூடாது சித்தி. எல்லாமே வீணாயிடும். ஏதாவது ஒன்று செஞ்சு அம்மாவை சமாளிக்கணும் சித்தி. இல்லைனா என் தலையை உருட்டிடுவாங்க. சரி சரி, நீ பயப்படாத. நானே போய் ரமாவை பார்த்து கம்பெனி விஷயத்துல என்ன மனநிலைமையில இருக்கான்னு பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் சரி, ரமா இந்த கம்பெனியை வித்தே ஆகணும். பவி, என்ன பாட்டி? எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா தங்கம். அங்க ரூம்ல தைல டப்பா இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா? சரி பாட்டி. கொடு. இருங்க இருங்க, நானே தேய்ச்சு விடுறேன். ரொம்ப வலிக்குதா பாட்டி? நான் என்ன டீ போட்டு தரவா? உனக்கு எதுக்குடா அந்த கஷ்டம்லாம்? டீ சாப்பிட்டா தலைவலி கொஞ்சமாச்சும் குறையும் பாட்டி. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். இந்த குட்டி பிசாசுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும் நம்மளை பத்தியே போட்டு கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் ஆரம்பத்திலே தேவையில்லைன்னு சொன்னேன். அம்மா எங்க கேக்குறாங்க? ஏய் நில்லு, எங்க போற? பாட்டிக்கு டீ போட்டு தர. இப்பதான் எங்களை பத்தி போட்டு கொடுத்த, இப்போ டீ போட கிளம்பிட்டியோ? நீ என்ன பெரிய சிஐடியா? இங்க நடக்கிற எல்லாத்தையும் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? நான் நடந்தது தானே சித்தி சொன்னேன். அத சொல்ல நீ யாரடி? இன்னைக்கு வாங்கின அரை பத்தலையா உனக்கு? உன்னால என் அம்மா எங்களை கத்திட்டு போறாங்க. மாமா தப்பு பண்ணதுனால தானே பாட்டி கத்துனாங்க. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ஒழுங்கா? உன் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க செஞ்ச காரியத்துக்கு ஊரே காரி துப்புச்சு. அதை விட பெரிய தப்பைய நாங்க பண்ணிட்டோம். பெருசா பேச வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லவ மாதிரி எல்லாம் கேம் ஆடுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சித்தி, இனிமே நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. அந்த பயம் இருக்கணும். நீ இனிமே இந்த வீட்ல இருக்க இடம் தெரியக்கூடாது. சும்மா டீ போடுறேன் காஃபி போடுறேன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்த தொலைச்சிருவேன், தொலைச்சு. அண்ணி, இனிமே இவளை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சத்தம் போட்டாதான் இதெல்லாம் அடங்கும். கரெக்ட் தான் ஜோதி. இந்த ட்ரீட்மெண்ட்டை அவ வந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கணும். என்ன ஜோதி, கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது? வேலைக்காரங்களும் இல்லையே. அதானே. இவ்ளோ சொல்லியும் இவ டீ போட போயிருக்கா பாரு. என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு? இப்ப என்ன பண்ற பாருங்க. ஏய், இப்பதான் டீ போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, யார கேட்டு உள்ள வந்த? என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? பாட்டிக்கு தலைவலி, நான் டீ போட்டு தரேன்னு சொன்னேன், அதான் வந்தேன். அதுக்கே கத்துறீங்க? அம்மாக்கு வேணும்னா நாங்க போட்டு தருவோம். நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம், வெளியே போ. உன்னதான் சொல்ற, போடி. முடியாது சித்தி. திமிரா உனக்கு? அப்படி கூட வச்சுக்கோங்க, அண்ணா நான் டீ போட்டுட்டு தான் போவேன். ஏய், சொல்லிட்டே இருக்கல, அது கீழே வை. சித்தி, உங்களை பத்தி
வச்சுட்டு போ. விட முடியாது. அத வை கீழே. முடியாதுன்றல. முடியாதுங்கறல, வை கீழே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் டீ போட்டுட்டு தான் இங்க இருந்து போவேன். ஏய் பைத்தியமணி, இப்ப மொத்த டீயும் சூடா உன் கையில தான் பட போகுது. ஒழுங்கா அதை வச்சுட்டு போயிடு. முடியாது. நான் போடுவேன். 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 ஜோதி, ஜோதி, விட்டு தொலை. இங்க பாரு, இவ சத்தத்தை கேட்டு அத்தை மறுபடியும் வந்து நம்மள கத்த போறாங்க. வா வா. அப்படியே உங்க அக்கா பவானிக்கு எதிரால இருக்கா? இவ அடங்காப்பிடாரி ஜோதி. இவள அடக்குறது சாதாரணமான காரியம் இல்ல. கையில பாத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன கத்துறா பாத்தியா? கத்தட்டும் கத்தட்டும். இன்னைக்கு ஏதோ அம்மா இருக்காங்கன்னு நீங்க சொன்னதுனால நான் விட்டுட்டேன். நாளைக்கு தான் அவங்க வெளியே போறாங்கல்ல, அப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. பாட்டிக்கு இது தெரியவே கூடாது. அவங்க ஏற்கனவே தலைவலியில இருக்காங்க. பாத்து. எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நான் கழுவி வைக்கிறேன். என்ன காயமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. கேக்குறல்ல, என்னாச்சு காட்டு. டீ போடும்போது சுட்டுக்கிட்டேன். என்ன பவி, நான் தான் சொன்னேன்ல நீ எதுவும் செய்ய வேண்டான்னு. பெருசா எதுவும் ஆகல பாட்டி. என்ன ஆகல? இங்க வா. கொஞ்சம் இரு. என்ன அப்படி பாக்குற? வாழ்க்கை ஒரு வட்டம் தான் பாட்டி. அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தைலம் போட்டு விட்டேன். இப்ப நீங்க எனக்கு மருந்து போட்டு விடுறீங்க. ஆரம்பிச்ச மாதிரியே முடிஞ்சிச்சுல. நீங்க குழந்தை மாதிரியே சிரிக்கிறீங்க பாட்டி. ஆனா நீ இருக்கிற பாரு, நல்ல கிழவி மாதிரி பேசுற. என்னது? நான் கிழவியா? நீங்க தான். இப்ப நீ என்ன சொல்ல வந்த? நான் எதுவும் சொல்ல வரலையே. திருட்டு பூனை, என்ன கிழவின்னு தானே சொல்ல வந்த? உண்மையதானே சொன்னா. ஒன்னு எங்க போற? நில்லு. உன்னை இரு என்ன பண்ற பாரு. இரு உன்னை. பிடிக்கு பாப்பா, பிடிக்கு பாப்பா, பிடிக்கு பாப்பா. இரு.
மாமா. என்னம்மா? சாரி மாமா. சாரியா? எதுக்குமா? சீக்கிரமா ஆஃபீஸ் போனதா நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னு நான் தான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். உங்களை மாட்டி விடணும்னு நான் அப்படி சொல்லலை மாமா. பாட்டி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நான் செஞ்சது தப்புனா என்னை மன்னிச்சுடுங்க மாமா. ஏய் சீச்சி, என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? என்னால தான் பாட்டி அத்தை கிட்ட கோவப்பட்டாங்க. அதனால தான். சரிதா, உன்னை ஏதாவது சொன்னாலாமா? ஏன் இப்படி செஞ்சேன்னு அத்தை கோவப்பட்டாங்க. சித்தி தான் திட்டுனாங்க. சரி விடுமா, அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா மாமா? நீ எந்த தப்பும் செய்யாதப்ப நான் ஏமா உன் மேல கோவப்பட போறேன்? நீ போய் படு, நான் பாட்டிக்கிட்ட காலையில பேசிக்கிறேன். சரி மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? இனிமே பாட்டிய இப்படி ஏமாத்திட்டு போகாதீங்க மாமா. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ம் சரிம்மா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். ஏய், இப்ப எதுக்கு அவரை நிறுத்துற? இன்னும் துணி பாக்கி இருக்குதா. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன். சரி பாப்பா. வர வர இவ தொல்லை தாங்க முடியல. ச்சே. ஏய், உன்னதான் என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. துணி எடுக்கலாம் தான் வந்தேன். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? முதல்ல கிளம்பு. ஏன் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. ரொம்ப கத்தாதீங்க. இப்ப நான் துணி எடுத்துட்டு போவா வேணாமா? ஏதோ நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம் தானே வந்தேன். ஒன்னும் வேணாம், நீ வச்சுட்டு போ. இந்தாங்க. அங்க வச்சுட்டு போ. உடையில பிடிச்சிட்டேன். இந்த செல்லனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா?